பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். கொலோசியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. மன்னிக்க சொல்றாரு ஏசப்பா. மன்னிக்கிறது அப்படின்னா தெரிஞ்சும் தெரியாமலும் உங்களுக்கு நிறைய பேர் கெடுதல் செஞ்சிருக்காங்க, உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க, உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாங்க, உங்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்க, உங்க கணவன் உங்களை ஏமாத்திட்டாங்க, உங்க மனைவி உங்களை ஏமாத்திட்டாங்க, நான் அவங்கள அழிக்க போறேன், நான் அவங்கள சாகடிக்க போறேன், அவங்க எனக்கு பிடிக்கலங்க அப்படின்னு சொல்லி நிறைய மனுஷங்க மேலே வெறுப்போட வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? வெறுப்போட வாழாதீங்க, நீங்க மன்னிக்கணும்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஒருத்தன் ஒரு தடவை தப்பு பண்ணா ஒன் டைம் கிடையாது, எவ்வளவு டைம்னா நீ மன்னிக்கலாம். மன்னிக்கிற குணத்தை என்கிட்ட இருந்து கத்துக்குன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. நீங்க மன்னிக்கிறீங்களா? ஆனா ஏசப்பா உங்க பாவத்தை மன்னிச்சர்ல. நீங்க ரகசியமா யாருக்கும் தெரியாம நிறைய பாவம் பண்ணீங்க, நிறைய தப்பு பண்ணீங்க, அசுத்தமான காரியங்கள் பண்ணீங்க, எல்லாவற்றையும் விட்டுட்டு இனிமே திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறீங்க தானே? அப்படி நீங்க வாழணும்னு ஆசைப்படும் போது மன்னிக்கிறதுக்கு நீங்க ஏன் தயாராக மாட்டீங்க? ஏசப்பா பாத்தீங்கன்னா விபச்சார ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, இனி இப்போ பாவம் செய்யாது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்றாரு. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட நான் உங்களை மன்னிச்சிட்டேன், நீங்க ஏன் மன்னிக்காமங்கிறீங்க? உங்க சொந்தக்காரங்க கிட்ட பேச மாட்டீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச மாட்டீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எனக்கு ரொம்ப பண்ணிட்டான்ப்பா, இனிமே நான் விடமாட்டேன், அவங்க பேச மாட்டேன்னு சொல்றீங்க. பேசுங்க, அன்பா இருங்க, 4 பேர்கிட்ட பழகுங்க. ஏசப்பா எல்லாரையும் மன்னிக்க சொல்றாருங்க. ஏன்னா கிறிஸ்து உங்களை மன்னித்து போல நீங்களும் ஒருவரும் மன்னிக்கணுமா? மன்னிச்சு வழங்க, நல்லா இருப்பீங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.